இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இந்த மேட்ச் ஜெயித்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, தோத்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் ஜெயிக்கணும். எதுக்காக ஜெயிக்கணும்னா அவங்களோட ஆடியன்ஸுக்காகவே ஜெயிக்கணும். குரூப் 8க்குள்ளே வந்து 2 மேட்ச் வரிசைக்காக தோத்துட்டாங்க. மொத்தமாக 3 மேட்ச் வரிசைக்காக இப்போ தோற்றுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஆடியன்ஸுக்காகவாது இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. நான் போன தடவை ஏற்பட்ட ஒரு மோசமான தோல்வி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து ஆடியன்ஸுக்காக நியூசிலாந்து கூட சேர்ந்து விளையாடும்போது கூட மோசமான தோல்வி, சேஸே பண்ண முடியல. ஆமாம், ஒரு ஃபைட்டே கொடுக்க முடியல அவங்களால ஸ்ரீலங்காவால். ஸோ இந்த தடவை மேட்ச் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கும் இருக்கும். ஒரு பக்காவான கேம் ஆடுவாங்க. பட் அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப 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 மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. நிசங்கா இல்லைன்னு அடிக்கலைன்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மேட்ச்சில் நிசங்கா கொஞ்சமாவது அடித்தா தான் அவங்களுக்கு பேட்டிங்கே இருக்குது. இல்லைன்னா மொத்தமாக வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த கோப்பை பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி. இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னா பேட்டிங் யூனிட்டை டெவலப் பண்ணுறது கஷ்டம் தான். அவங்களால டெவலப் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பவுலிங் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா டாஸ் வின் பண்ணி அவங்களால வந்து அவங்களோட பவுலிங் யூனிட்டை வச்சு நல்ல லோ ஸ்கோரில் டிபெண்ட் பண்ணணும். நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இந்த தடவை அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. பவுலிங் சூப்பராக போடணும். மீராவும் சரி, கேமந்தா, வெள்ளாலகே, தீக்ஷனாகும் 4 பேரும் தரமான பவுலிங்கை கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டாங்கன்னா போதும், ஆல்மோஸ்ட் லோ ஸ்கோரில் பாகிஸ்தானை போட்டு கேம் ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். கண்டிப்பாக பாகிஸ்தான் ஜெயிச்சு செமிஃபைனல் வருவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்கனாலும் நல்லது தான். ஏன்னா அவங்க ஆடியன்ஸுக்காக ஒரு மேட்சாக ஜெயிச்சு கிளம்புனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜெயசூர்யா வேறு கோச்சிங் பொசிஷன்லேருந்து பேக் ஆகுறாங்கன்னு சொன்னாங்க. நியூஸ் அடிபடுது சோசியல் மீடியாவில். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமுக்காகவும் அவங்க ஆடியன்ஸுக்காகவும் அவங்க நாட்டுக்காகவும் கடைசி மேட்சை விளாண்டு போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸ்ரீலங்கா கிட்ட. பட் பாகிஸ்தான் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மேட்ச் ஆடினாங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் வின்னுதாங்க. உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் முடிஞ்சதும் ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய்.